ஆத்ம நமஸ்காரம். ஆத்து நமஸ்காரங்கய்யா. இப்பதான் என்னோடது முடிச்சங்கய்யா. நீங்க அந்த 10வது அவதாரமா இருக்கக்கூடிய கல்கி அவதாரம் பத்தின விளக்கங்கள் கொடுங்கய்யா. ஆத்து நமஸ்காரங்கய்யா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஏதாவது இடையில கொஞ்சம் கட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லிருங்க. கவனமா இருந்துக்குங்க. 2 நாளா கட் ஆகல. இருந்தாலும் எதுக்கும் கொஞ்சம் தவறுதா. சந்தோஷம். ஏன்னா அது வரைக்கும் நல்லா கேட்குற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் தான் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ இன்னைக்கு கல்கி அவதாரம் குறித்து பேசுகிறோம். அதாவது 10வது அவதாரம், விஷ்ணுவோட அவதாரங்கள்ல 10வது அவதாரத்தை குறித்து பேசுகிறோம். ஆனால் முதல்ல இருந்து 1வது அவதாரத்திலிருந்து மச்ச அவதாரத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா மனித உயிர் வருகிறது அப்படிங்கிறத கண் அப்படிங்கிறதும் ஒரு அடையாளமா துவக்கம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நடைமுறையா வச்சிருக்கிறாங்க. அப்புறம் அந்த மனித உயிரோடைய தன்மையை வந்து மறுபடியும் அது கூர்ம அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக நிலைநிறுத்தப்படுதல் அப்படிங்கிறது. அப்படி மச்ச கூர்ம அப்புறம் வராக அவதாரம் அப்படின்னு எவ்வளவு அடி ஆழத்துல போயும் அந்த உண்மையாய் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஸ்திரமும் 4விதமான போக்கு அதை வந்து ஒரு வெளிப்படையான ஒரு வளர்ச்சியாக அது சொல்லப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு அவதாரத்தையும் பார்க்கும்போது மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், அதுக்கப்புறம் அது வராக அவதாரம், அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம்ன்ட்டு கொஞ்சம் மனிதத்தன்மை வெளிப்படுறதும் மிருகத்தன்மையிலையும் ஒரு ஒழுங்கு இருக்கிறதையும் அதில் பார்த்து வெளிப்படுது. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் வாமன அவதாரம் வருகிறது. அப்படி லைன் சரியாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வாமன அவதாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய பரசுராமருடைய அவதாரம் வருகிறது. அப்புறம் அந்த பரசுராமருங்கிறது சத்திரியர்தில் ஒரு ஒரு தெளிந்த மனிதனாக ஒரு தன்மை வந்து உறுதிப்பட்ட மனித பிறவி வந்து கொஞ்சம் வெளிப்படையாக தெளிவாக தெரிஞ்ச வாமன அவதாரத்தில் சின்ன லெவலில் வெளிப்பட்டது. இது பரசுராமர் அவதாரத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிந்த தன்மை அப்படிங்கிறத ஆயுதங்கள்ல அதெல்லாம் கையாளுற மாதிரி கொஞ்சம் வந்துடுச்சு. அப்புறம் உலக விஷயங்கள் பல்வேறு விதமான எல்லா விதமான கையாளுதலும் அங்கே வர்ற மாதிரி அது வந்துடுச்சு. அப்புறம் அது பரசுராமரோடைய அவதாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ராமதா அவதாரம் ஒரு பூரண மனிதனாக வெளிப்படுத்தக்கூடியது அப்படி வந்துடுச்சு. அதில் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிருஷ்ணா அவதாரம் வருது. அப்புறம் அதில் ஞான தெளிவில் உச்சபட்சமாக போகக்கூடிய அந்த வெளிப்பாடும் எல்லா விதமான உலகியலுடைய நோக்கங்கள் எல்லாமும் மற்ற எல்லாத்த பற்றின விஷயங்களுடைய ஆழமும் ரொம்ப ரொம்ப துல்லியமாக வெளிப்பட்டதுன்னா அது வந்து கிருஷ்ணா அவதாரத்தோட வச்சு தான். அதுக்கப்புறம் 9வது புத்த அவதாரங்கிறது இந்த அசுரத்தன்மை அரக்கத்தன்மையெல்லாம் ஒரு ஒழிக்கப்பட்டு கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு புதுமையான முறையில் அது வந்து மாற்றம் அடைஞ்சு ஒரு தெளிவுக்கு கொண்டு வரக்கூடியது தான் அந்த பலராமர் அவதாரங்கிறதும் புத்த அவதாரம்னு சொல்லக்கூடியதும் அந்த புதிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த நிலையில் 9வது அவதாரம் நிறைவேறுகிறது. அப்புறம் இந்த யுக முடிவு அப்படின்னு சொல்லக்கூடியதில் கல்கி அவதாரம் நடக்க வேண்டியது இருக்கிறது. அதாவது கல்கி அவதாரம் புராணங்களில் பாகவதம், விஷ்ணு புராணம் போன்றவைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிஞ்சு கல்கி அவதாரம் சில பேர் ஒவ்வொருத்தரும் நாங்கள் தான் கல்கி அவதாரம் அப்படின்னு எத்தனையோ பேர் எத்தனையோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கல்கி அவதாரம் அல்ல. சில பேர் சத்தியயுகம் வந்துட்டதாவே ஒரு இதை கருத்துக்கள்லாம் பரப்புகிறாங்க. அப்படியெல்லாம் கூட ஒரு இதை சொல்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் அங்கே பார்க்கும்போது சுருதி யுக்தி அனுபவத்தை ஒத்து பார்க்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏதேதோ குறைபாடு இருக்கிறது. அது கல்கி அவதாரத்தில் கல்கிக்கே வந்து பரசுராமர் தான் வந்து அந்த ஆயுத கலை போர் பயிற்சி ஆயுதங்களை பற்றின ரகசியம் இதெல்லாம் அவர் சொல்லி கொடுப்பாரு. அவர் காட்டில் தவம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அப்படியெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி இதில்
அதே மாதிரி நித்திய சூரிகள் அப்படின்னு வைகுந்தத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி நித்திய சிரஞ்சீவிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எல்லாமே சூட்சுமமா இருக்கக்கூடிய சில தத்துவங்களை குறித்தும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 7 பேர் சிரஞ்சீவிகள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் 8 பேருன்னு சொல்றாங்க. 9 பேருன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் வேறு வகையில இருக்கு. இப்போ கிருபாச்சாரியார் வந்து மகாபாரதத்துல சொல்லும்போது அவரையும் சொல்றாங்க. விதுரரை கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவரும் நித்திய சூரியா எடுத்துக்கலாம். ஆஞ்சநேயர் விபீஷணரை எடுத்துக்கலாம். அஸ்வத்தாமாவை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லி வரும்போது மார்க்கண்டேயனே சிலர் சேர்த்துக்கலாங்கிறாங்க. சிலர் இல்ல வேண்டாம். அது ஐக்கியமாயிடுது அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி வந்து ஒவ்வொரு விதமா நமக்கு சொல்றாங்க. சப்த சிரஞ்சீவிகள் அப்படின்னு சொல்றாங்க. 8 அப்படிங்கிற சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அப்புறம் வியாசரும் அதே மாரி நித்திய சிரஞ்சீவித்துவமா இங்கேயே இருக்கிறதா சொல்றாங்க. ஆஞ்சநேயர் நமக்கு தெரிஞ்சது. அவரும் சிரஞ்சீவியா இருக்கிறதா சொல்லப்படுது. அப்புறம் இப்படி வந்து பல்வேறு விதமான நோக்கங்கள்ல மகாபலி அதே மாரி சிரஞ்சீவியா பாதாள உலகத்துல வந்து வருஷத்துக்கு ஒரு தடவ கேரளாவை சுத்தி பார்க்கறது. அது மகாபலி அவதாரம். மகாபலி இல்ல அது வாமன அவதாரத்துல வரக்கூடிய அந்த இது. அப்போ அது சொல்றாங்க. இப்படி வந்து எத்தனையோ பேரு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதா? இல்ல ஏற்கனவே இருக்கிற தத்துவங்கள்லாம் அப்படி இருக்குது, எப்போதும் இருக்கும். தத்துவங்கள் மாறாது. அந்த தத்துவங்கள் பூமியில இருக்கக்கூடிய இந்த மனதோட கூடிய தன்மையில நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த தத்துவங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சூட்சும ரகசியமா சொல்லப்பட்டு இருக்கிறதாங்கிறத நம்ம நல்லா ஆலோசனை பார்க்கும்போது சூட்சும தத்துவங்களாகத்தான் சரியாக உணர முடிகிறது. ஆனா தெய்வீக சங்கல்பங்கள்ல இன்னதுதான் நடக்கணும், இன்னது நடக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. என்ன? அந்த மாதிரி தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நிறைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம பல இடங்கள்ல சில மகான்களோட வாக்கியங்கள்ல பல்வேறு விதமான தன்மைகளை நம்ம அனுபவத்துல பார்க்கிறோம். இப்போ நம்ம சாதாரணமா ஏதோ சித்த வித்தை செய்யறோம், பயிற்சி அடைகிறோம், மோட்சம் அடைகிறோம் அப்படிங்கிறது இல்லாம எத்தனையோ ஆற்றல்களை, எத்தனையோ மகான்களை, எத்தனையோ காலகட்டங்கள் வெளிப்படுத்தி இன்னைய வரைக்கும் எத்தனையோ ஞானத்தினால எத்தனையோ அற்புதங்கள், மிகப்பெரிய சாதனைகள்லாம் மனித குலத்துக்காக, உலக நலத்துக்காகவும், உலக உயிர்களோட நன்மைக்காகவும் எத்தனையோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அது செயற்கரிய செயல்தான். அதாவது சார்ந்தோர் பொருட்டு தான் உலகம்பாங்க. ஆண்டோர்கள்ங்கிறது தெய்வத்தன்மை பொருந்தியவர்கள்னு பேரு. அப்ப ஆண்டோர்களும் சார்ந்தோர்கள் மட்டும்தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம்னு சொன்னாலே அதுதான் அப்படிம்பாங்க. அப்போ ஈன்ற பொழுதினும் பெரிதும் ஓப்பால் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு. ஒரு மகவு பிறந்த உடனே அந்த தாய் வந்து ஏன் சந்தோஷப்படுறா அப்படின்னா, இன்னும் அவர்கிட்ட அந்த தாய்மை இருக்குது, தன்னுடைய தாய்மைத்தன்மை நிரூபிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த அம்மா பிறவி பயனே பெற்றதாக மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மான்னு பாரதியார் சொல்ற மாதிரி அந்த ஒரு தன்மை இருக்குது. அந்த வலி வேதனைகளும் தாங்க முடியும். அவங்க சகிப்புத்தன்மையும் அவங்களாலதான் முடியும். அதனால சக்தியின் அம்சமாக இருந்து அவங்க மாதா பார்க்குறாங்க. அப்போ மாதராக பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா அப்படின்னு நமக்கு பாரதியாரும் அதை சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது எத்தனையோ தியாக ஆத்மாக்கள், அதனால அந்த அம்மா வந்து அப்படி சொல்றாங்க. என்ன இந்த யசோதையை சொல்லும்போது என்ன தவம் செய்தாயோ பரபிரம்மே உனக்கு குழந்தையாக இருக்கிறதே அப்படின்னு. ஒரு முறை மண்ணை தின்றதாக வாயை திறந்து காட்ட சொல்லும்போது வாயை திறந்து பார்க்கும்போது உள்ள அண்ட சராசரங்களே காணப்பட்டதாகவும் அந்த நேரத்துக்கு யசோதைக்கு தெரிஞ்சதாகவும் எப்போதும் போல அது தாய்மை எண்ணத்துல அந்த அம்மா பையன் வாயை திறந்து என்னெல்லாமோ பிரச்சனையா இருக்கக்கூடாது, யாரும் பார்த்துட்டா ஏதாவது நினைப்பாங்கன்னா உடனே வாயை மூடு அப்படிங்கிறது வாயை மூடிடுறாரு. அப்புறம் அந்த அம்மாவுக்கு அந்த ஞாபகம் போற மாதிரியும் பண்ணிடுறாரு அப்படிமா. அது மாதிரி ஈன்ற பொழுதினும் பெரிது ஒப்பால் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்ங்கிறது ஒரு தாய்ங்கிறது பையன் நிறைய சம்பாதிக்கிறான், எல்லாருக்கும் விட திறமையா வேலை செய்யறான், சாதனைகள்லாம் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத விட சான்றோன் அப்படிங்கிறத கேட்கும்போது தான் அது. அதே மாதிரி தந்தையாருக்கும் அந்த ஒரு பங்கு சொல்றாரு. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றோன் கொல்லின் செல் அப்படிங்கிறார். அது மற்ற சில விஷயங்கள் எல்லாம் வந்து சாஸ்திர நூல்கள்லாம் வந்து எப்படி குழந்தைகளை
பெற்றுக்கொள்வதற்கு எந்த மாதிரி நடைமுறைகள்லாம் கையாள வேண்டும்னு அதுல கூட காமசூத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மகான்கள் வந்து சில ஏற்பாடுகளை செய்து வச்சிருக்கிறாங்க. அந்த நுட்பங்கள்லாம் கூட இருக்கும்போது நல்ல மகவுகளை பெற வேண்டும், சந்தானங்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இருக்குது. நம்ம சாமி கூட குழந்தைகளை கொஞ்சவும் கூடாது, மிரட்டவும் கூடாது அப்படிங்கிறார். பயப்படுத்தவும் கூடாதுங்கிறார். அப்போ தந்தை மகன் காற்றும் உதவி, சான்றோர் அவையத்து முந்தியிருப்ப செயல்னு வருது. இப்ப அவரு தன்னுடைய கடமையை செய்யணும் அப்படிங்கிறது அங்கேயும் வருது. அது மாதிரி நம்ம சாமியும் அதான் சொல்றாரு. நம்முடைய புத்திரன் என்றால் அவருக்கு நம்முடைய குணங்கள் எல்லாம் உயர்ந்த குணங்கள் எல்லாம் உண்டாகும், கல்யாண குணங்கள் எல்லாம் உண்டாகும், தூய தன்மை உண்டாகும் அப்படிங்கிறது தான் அவரும் சொல்றாரு. அப்ப சாமி எவ்வளவு பெரிய செயற்கரிய செயல்லாம் செய்திருக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி நாமளும் செயற்கரிய செயல்லாம் செய்யணும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு நம்ம உயர்ந்த தன்மைய பண்ண வேண்டியதாக இருக்கிறது. என்ன கல்கி அவதாரம் ஏதோ சொல்றேன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. அது சேர்த்து தான் இத சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி உன்னதமான சான்றோர்கள் தான் உலகம்ன்றது எப்பயுமே அதர்மத்த அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு அந்தந்த காலகட்டம் வருது. அந்தந்த காலகட்டங்கள்ல அது நிறைவேற்றப்படுகிறது. காலம் என்பது இருக்கிறதா இல்லையானா அது பொருளை குறித்ததும், இடத்தை குறித்ததும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அது எல்லாம் மாயைங்கிற சலனம் இருக்கிற வரைக்கும் தான் சாமி சொல்றாரு. அண்ட சராசரங்கள் ஒன்றும் பொய்யல்ல. அதெல்லாம் வந்து அடிப்படை மாயை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த சப்ஜெக்டுக்குள்ள போனா ரொம்ப ஆழமா போயிரும். நம்ம காலம்ங்கிறதுக்காக சொல்றோம். காலம் என்று ஒரு நிலைமை வந்து மாயைங்கிற சலனம் நிறுத்தப்பட்ட போது காலம் என்று ஒன்று இல்லை அப்படிங்கிறதான் சொல்லுது. கால காலனை கம்பன் எம்மானை காணா கண் அடியேன் பெற்றவாறே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறைவனுடைய இதுதான் நம்ம கனவுல பார்த்தா எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ ஆண்டுகள் நடந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ரொம்ப சீக்கிரத்துல முடிஞ்சிருது. அதனால இந்த வாழ்க்கையே நமக்கு மொத்தமும் நிமிஷ நேரத்து சொப்பனம் கூட சாமி சொல்றாங்க. அப்புறம் 2.5 கடிகையில் நாம் வெளிப்படுவோம்னு வள்ளலார் சொல்றாரு. அப்படி வந்ததுல ஒரு கணக்குல பார்த்தா சாமி தான் வந்திருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. இப்ப அதுக்கும் கூட சூட்சுமமா சில கணக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே ஒரு கணக்குல சொல்லும்போது அது பூரண முழு உண்மையாகும் அப்படிம்பாங்க. அதுக்கு தான் அவர் 8உடன் 2ஐ சேர்த்து எண்ணவும் அறிகிறீர்னு அந்த கருத்துக்களை கூட சொல்லியிருக்கிறாங்க. பித்தகோரஸ் சொன்னதா சொல்லுவாங்க. அப்போ உண்மையை மேத்ஸ்ல சொல்லணும் அப்படின்ட்டு. அப்ப இந்த கணித பாங்குல சொல்லும்போது தான் முழு உண்மை வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தது கூட இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த எண்ணு. நம்ம எண்ணு கண்டுபிடிச்சிருக்கிற அளவுக்கு தமிழ்ல அந்த எண்ணோட அழகெல்லாம் பத்துமும் கோடியெல்லாம் பார்த்தா இது அந்த வேற நியூமராலஜில இங்கிலீஷ்லயே வேற இதுலயே சொல்ல முடியாது. நம்ம அதெல்லாம் கடந்து அந்த எண்களை சொல்லியிருக்கிறோம். அப்படிதான் நம்ம கணக்கெடுப்புகளும் இன்னைய வரைக்கும் சந்திரமான வருடம்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். சூரியன் அடிப்படையா வச்ச வருடங்கள் இருக்குது. அப்ப அவங்க எல்லாம் கிரிகோரியன் காலண்டர் எல்லாம் பின்னாடி வந்ததுதான். அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம கால கணிதங்களை நிறைய வச்சிருக்கிறோம். எதுக்கு இப்ப திடீர்னு இந்த காலத்தை கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத பாருங்க. கல்கி அவதாரம்ங்கிறது எப்ப நிகழும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான பாயிண்ட். அந்த கல்கி அவதாரம் வந்து கையில் வாளோட தேவதத்தன்கிற குதிரையோட மின்னுகிற ஒரு பொன் அளவுல வெள்ளை அளவுல பொன் அளவுல மின்னக்கூடிய ஒளி பொருந்திய வாளோட மனித அவதாரமாக வெளிப்படுவார். அவர் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார் அப்படிங்கிறது தான் அதுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த குதிரையின் பேர் கூட தேவதத்தன் அப்படின்னு அந்த வாளுக்கு கூட ஒரு பேரு சொல்றாங்க. அப்படி வந்து சொல்லப்பட்டிருது. அப்போ அப்படி அந்த கல்கி அப்படிங்கிற அந்த அவதாரத்தை சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி அவதாரம் இனிமே தான் வெளிப்படணும் அப்படின்னு. இப்ப கிட்டத்தட்ட கல்கி அவதாரம் முடிய போகும்போது தான் அது வெளிப்படும் அப்படின்னு. அதர்மம் அதிகமாக தலை தூக்கி இருக்கும்போது நான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் அவதாரம் செய்வேன் அவர் சங்கல்பம். அதனால விஷ்ணு அவதாரம் பண்ணுகிறார் அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தான் நமக்கு கல்கி அவதாரமாகப்பட்டது வருது. இது தேவதத்தன்கிற வெள்ளை குதிரை வந்து தூய பிராணனை குறிக்கிறது. வாள் வந்து அஞ்ஞானத்தை நீக்கக்கூடிய ஞான வாளாக கருதப்படுகிறது. அந்த மனிதன்கிறது தூய தன்மை பொருந்திய அந்த மனது தூய உண்மையை பெறக்கூடிய அந்த மனதாக கருதக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இது எல்லாமே மனம் அமைதி அடைஞ்சா தூய சித்தம் உண்டாகும். அந்த தூய சித்தம் உண்டானால் ஆத்ம ஞானம் நமக்கு உண்டாகும். இதைத்தான் நமக்கு சொல்றாங்க.
அப்போ இந்த கால முடிவுல தான் அந்த மாரி உண்டாகும் அப்படிங்கிறாங்க. இப்ப கால கணிதத்துல நமக்கு சொல்லும்போது, சத்திய யுகத்த முதல்ல சொல்றாங்க. அப்ப சத்திய யுகம் அப்படிங்கும்போது 12,96,000 அப்படிங்கிறாங்க. நம்ம எப்படி மூச்சு 21,600 அப்படின்னு சொல்லி, ஒரு ஒரு அளவுகள சின்ன சின்ன அளவுகளா ஆகும்போது, கதிர்முனை, நெல்முனை அளவுல இருந்து துல்லியமா அணு பிரமாணத்திலிருந்து அணுவுக்கு அணு பரமாணுல கணக்கு போட்டு அது காலத்தோட கொண்டு வந்து இணைக்கிறாங்க. இந்த மேத்ஸ் எல்லாம் சொல்றது வந்து நெறைய ஆகும். ரொம்ப துல்லியமா கவனத்தோட சொல்ல வேண்டியிருக்கும். இதுல வந்து நமக்கு 12,96,000 வருஷம் சத்தியயுகம் முடிஞ்சிருக்குது. அப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரேதா யுகம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து 8,64,000 வருஷம் என்னமோ நடக்குது. அப்ப அ அது மொத்தம் முதல்ல வந்து 17,96,000 வருஷம் சத்தியயுகம். அப்புறம் 12,64,000 வருஷம்னு நெனைக்கிறேன். ஆமா. அப்போ வந்து 12,64,000 வருஷம் இது நடக்குது. அப்போ இந்த திரேதா யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 8,32,000 வருஷம் வந்து இந்த மாரி நடக்குது. 8,32,000 வருஷம் எது நடக்குதுன்னா, அ இந்த துவாபர யுகம் நடக்குது. அதில தான் கிருஷ்ணருடைய அவதாரம்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் கலியுகம் வருகிறது. இப்ப நம்மளுக்கு கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண கிறிஸ்து பிறப்பதற்கு 3104 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரு மறைஞ்சிடுறாரு. அப்ப கிட்டத்தட்ட நமக்கு இப்போ இந்த கலியுகத்துல கிட்டத்தட்ட 6,000 வருஷங்கள் போயிருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த 4,32,000 வருஷம் கலியுகம் முடிவு அப்படிங்கிறாங்க. அப்ப நமக்கு இன்னும் பாக்கி கிட்டத்தட்ட 4,26,000 வருஷம் 26,000 வருஷம் இருக்குது. அப்படிங்கும்போது இன்னும் கல்கி அவதாரம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் இருக்குது. அதுக்குள்ள இந்த உலகம் சேமம் அடையுமா அப்படிங்கிறதைய பார்க்கலாம். இதுல சில சூட்சும கதைகளும் உள்கருத்துக்களும் இருக்கலாம். இப்ப குண்டலினி சக்தி தான் கல்கி. அப்போ வந்து நாடிகள் ஒன்றாகும் போது, மனம் தூய்மையாகும் போது, அந்த குண்டலினி எழுச்சியில ஞானம்ங்கிறது உதயமாகி, அதாவது துரியம், துரிய அதீதம்னு சொல்லக்கூடிய அந்த ஞானத்தினுடைய உன்னத தன்மைகள்லாம் மகத்தான வெளியீடாகி வந்து அறியாமை நீங்கினவிடத்து எல்லா பக்கமுமே நன்மை விளையக்கூடிய அந்த தூய அறிவு பிரகாசிக்கிறது அப்படிங்கிற பொருள் தான் நம்ம கல்கி அவதாரத்தை எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அதனால காலக்கணிதத்துக்கும் சில சூட்சுமமா சில கருத்துக்கள் இருக்கலாம். சாமியும் காலம்ங்கிறத விரிவா சொல்றாரு சித்தவேத புஸ்தகத்துல. நாம் இப்பொழுது என்ன செய்கிறோம்? ஒரு புத்தகத்தை எடுப்பதற்காக கையை நீட்டுகிறீர்கள். இப்பொழுது என்ன செய்கிறோம்? புத்தகத்தை பிடித்து எடுக்க போகிறீர்கள் அப்படிங்கிறார். அப்புறம் இப்போது புத்தகத்தை பிடித்து எடுத்து விட்டீர்கள் அப்படின்னு. அப்ப என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் இப்படிதான் நடந்தது. அப்படித்தான் அப்ப காலத்தோட இருக்கு. ஆனா இப்படி யாதொரு காலமும் இல்லை. இரவு பகல் என்கிற நிலைமையும் இல்லை. அப்படின்னு சொல்லி சாமி சொல்வார். அப்ப நமக்கு அறியாமை காரணமா, அகங்காரத்தின் காரணமாக ஏற்படுதுதான் இந்த இரவு பகல். அகங்காரம் உள்ளில போய் ஒடுங்கும்போது நமக்கு இரவு என்றும், இப்படி அகங்காரம் வெளிப்படுத நேரத்துல ஜாக்கிரதையா அகங்காரத்துக்கு ஜாக்கிரதை உண்டாகும்போது, அது வந்து பகல் என்றும் இப்படி இருக்குது. அப்போ நமக்கு ஞான சூரியன் உள்ள வந்து நம்ம சைதன்யம் பரிபூரணமாக நமக்கு உதித்து விட்டால் யாதொரு காலமும் இல்லை அப்படின்னு கால கணிதத்துல சாமியும் அந்த மாதிரி சொல்றாரு. அதனால யோக நுட்பங்களும் இருக்குது. மாயையாகிய சலனமாகிய உலகத்திலையும் சில விஷயங்கள் இருக்குது. இப்ப நமக்கு அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாள்கள்லாம் இருக்குது. திதிகள்லாம் இருக்கு. அப்ப சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல இடைப்பட்ட அந்த நிலைகளை வச்சு யோகம், திதி, கரணம், வாரம் அப்படியெல்லாம் வச்சிருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனநிலையும் குணநலங்களும் கூட மாற்றத்துக்கு ஆள்படுது. அது நம்ம அதையும் கூட கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஜோதிடம் வேதத்தின் நேத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களும் கூட இருக்குது. அப்போ அந்த ஸ்திதி அப்படிங்கும்போது ஜீவனுடைய ஸ்திதி நிலைகள் அப்படின்னு. இந்த ஒரு மகாபாரத கதையில கூட ஒரு காந்தாரியோடைய பார்வை துரியோதனோட எல்லா பாகத்திலையும் படணும்ட்டு அவனை அழிக்க முடியாதுங்கிறனால கிருஷ்ணர் அப்பவே வந்து அம்மாவை பார்க்க போறியே கொஞ்சம் வெக்கமா போ, ஆம்பளை ஆயிட்ட பெரிய பையன் ஆயிட்டான்ட்டு ஒரு வாழை இலையை மடிச்சு
போவதுக்கு ஒரு தூண்டுதல பண்ணுவார். அப்ப அவரு தந்திரமா தான் ஒரு வேலை செய்றாரு. அதாவது அதர்மத்த வீழ்த்துறக்கு சில வகைகள்ல தந்திரங்களும் கையாள வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிறது தான் ஒரு ரகசியம் வந்து இதுல வெளிப்படுது. ஏன்னா, அத அதோட வழியில தான் போய் சரி பண்ண வேண்டியது இருக்கு. அப்படிங்கிறதையும் இங்க பார்க்கிறோம். அப்போ சாதாரண தர்மத்துல அத பண்ண முடியாது. அவரு தெய்வீக இதுல தரிசனம் பண்ணி தான் அத காலத்த முன்கூட்டியே கணித்து தான் அத செய்திருக்கிறாரு அப்படின்ட்டு வருது. அப்ப பின்னால வந்து அப்ப அந்த தொடை மறைக்கப்பட்டிருந்ததுனால, அந்த பார்வை காந்தாரியோட பார்வை. அத்தன வருஷமா கணவருக்கு கண்ணு இல்லன்னு இவரு வந்து கண் பார்வை. இப்ப நம்ம செல்ல பார்த்து, பார்த்து கண் பார்வை எல்லாம் நெறைய ஆற்றல்கள வீணடிக்கிறோம். எவ்வளவுதான் பயிற்சி பண்ணாலும் நம்ம ஆற்றல் வந்து "உறுத்து பாராதிருத்தல் வேண்டும், உற்று பாராதிருத்தல் வேண்டும்னு" வள்ளலாருன்னு சொல்றாரு. அப்போ அப்போ நம்ம பார்வை வந்து 3 அடி தூரத்துக்கு மேல பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. கண்ணு சின்னதாயி அருட்பார்வை பார்க்கிறவங்க கண்ணு சின்னதாயி, உள்முகமா ரொம்ப மென்மையான பார்வையாக பார்ப்பாங்க. அது கடைக்கன் பார்வை, லட்சுமி கடாட்ச பார்வைம்பாங்க. இது மாரி பார்வைகளையும் நம்ம ஆற்றல் வீணாகாம இருக்கணும். பெரிய ஒளிகளை எல்லாம் பார்க்கக்கூடாது. அப்படியெல்லாம் கொஞ்சம் நெருப்பிலேயே குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஒளி பிரகாசத்த பார்க்கணும். அந்த சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் கூட அந்த ரேஸ் கதிர்வீச்சுக்கள்லாம் பார்க்கக்கூடாதுன்னு கூட சொல்றாங்க. இன்னைக்கு ஆப்ரேஷன் கூட இந்த ரேடியேஷன வச்சு தான் பண்றாங்க. லேசர் சிகிச்சை கூட பண்ணி பண்றாங்க. அதெல்லாம் கூட பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சாதாரண ஆப்ரேஷன் கூட ஏதோ அந்த புரையத்தான் நீக்குறாங்கங்கிற மாரி இருந்தது. புரை வராமயே பார்த்துக்கிறது கூட நல்லா வழிமுறைகள் இருந்தா கூட அத ஃபாலோ பண்ணா கூட நல்லதுதான். இப்படி நம்ம ஏதோ சப்ஜெக்ட்குள்ள போனா உள்ள போகுது. இருந்தாலும் கிருஷ்ணர், கல்கி எல்லாமே வந்து ஆகர்ஷண சக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது தெய்வீகத்தை ஆகர்ஷிக்கக்கூடியது. மனித மனங்களை வசீகரிக்கக்கூடியது. ஒரு தெய்வீக புருஷன்னாலே யாராவது மகான்கள் இருந்தா எப்படி நல்ல நல்ல ஆன்மாக்களை அவங்கள பால் இழுத்துக்கிறாங்களோ, அப்படி கிருஷ்ணர்னால ஆகர்ஷணம்னு அர்த்தம். எப்படி பூமி ஆகர்ஷண சக்தி இருக்கு, சந்திரனுக்கு ஆகர்ஷண சக்தி இருக்கு அப்படிம்பாங்க. அந்த மாரி மகான்களுக்கும் அந்த ஆகர்ஷண சக்தி உண்டு. அதனாலதான் அந்த அவங்க தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தி கொண்டு வந்தாங்க. அப்படி கண்களுக்கு ஆகர்ஷண சக்தி இருக்கிறது. அந்த கண்களை மை போன்றவைகளை பயன்படுத்தி தூய தன்மையாக வைத்துக் கொண்டாங்க. பழைய காலத்துலலாம் அந்த கண்மைன்னு ஒண்ணு போடுவாங்க. ஜென்ஸ், லேடீஸ் போத் எல்லாத்துக்குமே உண்டு. ஏன் அப்படின்னா, அந்த கண்ணுக்கு வந்து அந்த நல்ல விதமா பாதுகாத்தாதான் நமக்கு தெளிவு இருக்கும் அப்படின்னு. ஒரு குறைவு வராது. அரைகுறை இருட்டுல பார்த்தோம்னா, கயிறா பாம்பான்னு கன்ஃப்யூஸ் ஆயிடும். அந்த மாரிலாம் ஒரு குழப்பம் நேர்ந்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நமக்கு அப்படிலாம் கூட பண்ணுது. அதனால கண்ணு அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது, அதையும் நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது. கிருஷ்ணர்ன்னு சொல்லும்போதே, அந்த கண்ண வந்து சொல்லுவாங்க. அதனால உள்ள கிருஷ்ணா அப்படிங்கிறதையும், ஆகர்ஷணம் அப்படிங்கிறதையும், அந்த ஈர்ப்பு தன்மை அப்படின்னு ஒரு கண்ண பார்த்தே ஒருத்தர ஓரளவுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. கண்கள் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ மனிதர்கள்ன்னு சொல்றோம். எத்தனையோ வகைகள்ல, எத்தனையோ விதங்கள்ல இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாரி இருக்குது. அந்த கண்ணோடைய அந்த சுத்து அவ்வளவு சுத்துறதுனால, இந்த வீல் சுத்துறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது கூட ஈடு கொடுத்து அப்படி சுத்துறது ஒரு மோட்டார் சுத்துற மாரி தான் இருக்கு. அதெல்லாம் நெறைய விஷயங்கள நம்ம உற்று பார்த்து கவனிச்சு பார்த்தோம்னா, பெரிய பெரிய பேருண்மைகள்லாம் நமக்கு தெரிய வரும். அப்படி வந்து ஆகர்ஷண சக்தியாக மகான்கள் இருந்து நம்மளுக்கு அந்த உண்மைய வந்து செய்து வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் மகான்கள் வந்து காலந்தோறும், யுகந்தோறும் அந்தந்த மகான்கள் அவதரிச்சு சொல்லுவாங்க. சிதாகாச கதையில கூட நித்யானந்த சாமி சொல்லுவாரு. ஒரு பெரிய பங்களா இருந்தது. அங்க மக்கள் வந்து ஒரு ஃபங்ஷன் நடக்கும்போது, அங்க இருக்கிற சுண்ணாம்பு மேல ஒட்ட வேண்டாம், ஒட்டிறக்கூடாதுன்னு ஒரு வாட்ச்மேன போட்டு கத்திட்டு இருந்தாங்க. ஆனா, அந்த வாட்ச்மேன் எவ்வளவுதான் சொல்லி கூட, கொஞ்சம் பேர் தான் அத கேட்டாங்க. எல்லாரும் கேட்கல அப்படின்னு. பைபிள்ல கூட அதே மாரி வாசகம் உண்டு. இறைவனும் சொல்லி சொல்லி பார்க்கலாம், கேட்கலன்னா கைவிட்டாரு. என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு. சாமியும் அப்படிதான் சொல்றாரு. இந்த சித்த வித்தை இதெல்லாம் உபதேசமெல்லாம் வாங்கி, ஒழுங்கா செஞ்சுட்டு வருபவர்கள் நம்மால கவனிக்கப்படுவாங்க. அப்படி அவங்க எல்லாம் ஒண்ணும் சரியா செய்யல, வைக்கலன்னா, அதுக்கு நம்ம நிரபராதியாக ஆத்மா சாட்சின்னு சொன்னதுனால, அவர்கள் நம்மால் கவனிக்கப்பட மாட்டார்கள்ங்கிற மாரி, அவர்களைப் பற்றி நமக்கு யாதொரு சிந்தனையோ, அக்கறையோ இல்லைன்ட்டார். அப்ப அதையும் நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப இப்படியெல்லாம் கூட நெறைய புரிதலத்தான் ஆழப்படுத்த வேண்டியது இருக்கு. என்ன? அதனால நமக்கு இந்த மாரி நுட்பமான விஷயங்கள மகான்களுடைய அவதாரத்துல அந்த இனிமேல் சொல்பவர்கள் சில நாள் தடைப்பட்டு இருப்பார்கள் மகான்கள். அப்படின்னும் சிதாகாச கதையிலேயே நித்யானந்த சாமி கூட சொல்றாங்க. அப்ப அந்த மாரி பார்க்கும்போது,
அந்த சுண்ணாம்பு ஒட்டக்கூடாது அப்படிங்கிறது, அறியாமையில மூழ்கிடக்கூடாது, பற்று வச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு அங்க புரியுது. என்ன, அதுதான் அந்த மாரி. அப்ப இதுதான் மகான்கள்ங்கிறத அர்த்தத்துல புரிஞ்சுக்கணும். அப்படிதான் கல்கி அவதாரம் அப்படிங்கிறதும் இருக்கும். இப்ப நான் எனக்கு ஒரு சின்ன இதுக்கு நினைக்கிறதுக்கு முன்னாடி கல்கி அவதாரத்துல நம்ம என்ன விரிவா பேச போறோம்? நடக்காத அவதாரம். விஷ்ணு பாகவதத்துல இனிமே தான் நடக்க போகுது. நம்ம அப்ப இருக்கிறோமோ என்னமோங்கிற ஒரு கணக்கு. அதுக்குள்ள ஐக்கியமாயிரணும். அப்படிலாம் இருந்தா கூட, உங்க எல்லாத்தையுமே கல்கி அவதாரமா பண்ணலான்னு அப்படின்னு ஒரு எண்ணத்துல நானு இப்போ உங்க முன்னால பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா தூய பிராணனை நம்ம பண்ணியாச்சுன்னா, அந்த பிராணனை தக்க வைக்கிறதுக்கும், அந்த பிராணனை தூய தன்மையா வைக்கிறதுக்கும், எத்தனையோ மூலிகைகள் வகைகள்லாம் இருக்கு. நம்ம நடத்தை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் அந்த தூய பிராணன் உண்டாகுது. அப்போ மனம் அமைதி அடைஞ்சு, சித்தம் சுத்தமாகி, தூய பிராணனும் வந்துடுச்சு அப்படின்னா, குண்டலினி எழுச்சி உறுதியா இருக்கும். அப்ப குண்டலினியோட தூய எழுச்சியினால, துரியம் துரியாதீதம்ங்கிறது உயர்ந்த தெய்வீக அம்சங்கள்லாம் பொருந்தி, நாமளே கல்கி அவதாரமாக தேவதத்தா என்ற தூய பிராணனை நம்ம குதிரைங்கிறத, வாசி குதிரைங்கிறத பெற்று விடுகிறோம். என்ன, அதாவது ஒரு பாட்டு கூட உண்டு. ஆரியன் நல்லன் குதிரை இரண்டுள்ள வீசி பிடிக்கும் விறகு அறிவார் இல்லை, வீசி பிடிக்கும் விறகு அறிவாளருக்கு வாரி பிடிக்க வசப்படும் தானே அப்படின்னு திருமூல திருமந்தத்துல கூட சொல்வார். அந்த மாதிரி கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்படி அந்த அடிப்படையில இந்த வாசி குதிரைங்கிறத நம்ம எடுத்து அந்த பரிபூர்ணமான நிலைமையை தூய பிராணனை அடையும் போது இந்த ஞான வாழ் அப்படிங்கிறது அறியாமை நம்ம நீக்கி வாழ்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்குது. அப்ப இந்த கலியுகத்துல தான் நமக்கு இந்த இது வாய்ப்பு கிடைச்சதுனால நம்ம ஒவ்வொருத்தருமே அந்த தூய தன்மையை அடைஞ்சு கல்கி அவதாரமாக அறியாமைகளை நீக்கி கொண்டு தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், சத்தியத்தை ஸ்தாபிக்க வேண்டும் தான் சாமி சொல்றாரு. அந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொருத்தருமே அந்த தன்மையை எய்தி தூய தன்மையில வாழணும் தான் இந்த 10வதா இருக்கக்கூடிய உச்சபட்ச அவதாரமா ஃபைனல் ஸ்டேஜா இருக்கக்கூடிய விஷ்ணு அவதாரங்கள்ல. ஏன்னா விஷ்ணுமயம் ஜெகத்துன்னு தான் சொல்லப்படுது. சாமி அப்படிதான் சொல்றாரு. அதனால அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அந்த தூய தன்மை மனதுதான் உயர்ந்த நிலையை பெறுகிறது அப்படிங்கிறது தான். மனது ஜீவனோட ஐக்கியமாகும் போது அதுக்கு அந்த உயர்ந்த நிலை கிடைக்கிறது. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு வள்ளுவரும் அதான் சொல்றாரு. இப்போ என் பெரும் ஆற்றல் அப்படிங்கிறது அஷ்டமா சித்தி. 8 பெரும் குணங்கள், எண் குணங்கள் அப்படின்னு இறைவன். 8 குணங்களுடைய இறைவனுடைய தாளை வணங்காவிட்டால் நம் பிறந்ததுனால எந்த பயனும் இல்லை. மலர்மிசை ஏகினா மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். என்ன, அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பார்த்தா அது அழகா இந்த முனிவர்கள் ரிஷிகளோட முனிந்தவர்னா பற்று நீங்கியவர்னு அர்த்தம். அது சொல்லும்போது நிலத்து மறைமொழி காட்டி விடும் அப்படின்னு அந்த குரல் எனக்கு முழுசா ஞாபகம் வரல இப்போ. என்ன, அப்போ நிறத்து மறைமொழி காட்டி விடும் அப்படிம்பாங்க. அப்போ அந்த மறைமொழிங்கிறது வேதம். வேதம் என்றால் உண்மைன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் எவ்வளவு நுட்பமாக தெய்வீக அம்சம் எக்கச்சக்கமான வழிகள்ல நமக்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு எல்லாம் கூட சில விஷயங்கள் படம் பாடம் நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த அடிப்படையில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ விஷயங்களை திரும்ப 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 சொல்லலாம். அந்த அளவுக்கு போயிட்டே இருக்குது. இப்போ அந்த 8 பெரும் ஆற்றல்கள், எண்பெரும் ஆற்றல்னு அஷ்டமாசித்தி இல்லாம எண்பெரும் குணங்கள் வச்சு ஈஸ்வரனுக்கு எல்லாம் வல்ல தன்மை இருக்கிறது. அப்ப என்ன வேணாலும் சாதிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு தன்மை இருக்கிறதுனால இந்த அவதாரங்கள்ங்கிறது நமக்கு அப்படி குறிக்கக்கூடியதுதான். அப்ப அவங்க பல மாற்றங்களையும் நிலைகளையும் மாற்றி வைத்து சகல விதமான மாற்றங்களையும் எப்படி வேணாலும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு இடத்துல போது ஒரு விஞ்ஞானி மாதிரி ஒருத்தர் அவர்கிட்ட சேருவார். அப்போ அதே மாதிரி லாகிரி மகாசயர் அவரும் அப்படிதான் ஒருத்தர் கங்காதர வைத்தியர் கூட நான் சீடன், நான் எல்லா வைத்தியமும் எனக்கு தெரியும்னு சொல்லி நூல் எழுதியிருப்பார். அந்த நூலை படிச்சு பார்த்துட்டு அவர் இதுல அவ்வளவு ஒன்றும் விசேஷமா ஒன்றும் விவரம் இல்லைன்னு சாமி பேசாம இருப்பார் லாகிரி மகாசயர். அவரு சாமி நான் நல்ல எல்லாம் விசேஷமா எழுதியிருக்கிறேன் எல்லாரும் சொல்றாங்க, நீங்க ஒன்னும் சொல்லலையே அந்த நூலை படிச்சுட்டு. அது சுத்த பேத்தல், அதுல ஒண்ணுமே இல்லை அப்படிம்பாரு. எப்படி சாமி உங்களுக்கு வைத்தியம் தெரியுமா அப்படின்னா, எது உண்மையா அது எனக்கு தெரியாம போகாதும்பா அப்ப லாகிரி மகாசே. அப்ப எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. அதே மாதிரிதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட இந்த விஞ்ஞானி கேட்பாரு, ஏன் சயின்ஸ் தானே பெருசு, நீங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. நம்ம முதல்ல சாதாரணமா பிசிக்ஸ்னா அப்புறம் குவாண்டம் தியரிங்கிறோம், இன்னும் எந்தெந்த பிளாக் ஹோல்ஸுக்குள்ள தத்துவம் எல்லாம் வந்தா இன்னும் எங்கேயோ போயிருவோமோ நம்ம தெரியல. இந்த விஞ்ஞானம் இப்படி வளர்ந்துட்டே போயிட்டு இருக்குது. விஞ்ஞானங்கிறது முடிவு செய்யப்பட்ட விஷயம் இல்ல,
போயிட்டே இருக்குது, வளர்ந்துட்டே இருக்கிற விஷயமா தான் தெரியுது. அப்படிதான் நம்ம அத பார்க்கணும். ஞானம்ங்கிறது, மெய்ஞானம்ங்கிறது அறுதியிட்ட விஷயமா, உறுதி செய்யப்பட்ட விஷயமா. அதாவது அப்படி சொல்லப்படுது. அதனால தான் வேதாந்தம்ங்கிறது ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிள் குடுத்து மூவ்மெண்ட் நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கலாங்கிற இடத்துல இருக்கக்கூடியது. அதான் வேதாந்த விசாரணை சொல்லப்படுது. சித்தாந்தம்னு முடிந்த முடிவா சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப வேதாந்த நூலாக நம்ம சித்த வேத நூல கூட சாமி பின்னால ஒருத்தர் வந்து சித்தாந்த வேதம் செய்வார்ன்னு சொல்லியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில ராமகிருஷ்ண புருஷத்துல அந்த விஞ்ஞானி வந்து நல்ல சாதகனா, நுட்பமா தியானிக்கிறவன ராமகிருஷ்ண பரமஹம்சர் விஞ்ஞானிங்கிற பெயரால அழைக்கிறார். அப்புறம் அந்த விஞ்ஞானிங்கிறவரு உண்மையிலேயே ஐயா சாமி எப்படி நீங்க சயின்ஸ வந்து சாதாரணமா சொல்றீங்களே, அப்படி எப்படி சொல்றீங்க? அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இந்த மரத்துல என்ன பூ பூத்திருக்கு சொல்லுங்களேன் அப்படின்னாரு. இதுல வெள்ளைப்பூ தான் பூக்கும். ஆ இது என்ன சந்தேகம்? இது அப்படிப்பட்ட மரம் தானே இது அப்படின்னா. நாளைக்கு காலையில வந்து பாருங்க. அதுல சிகப்பு பூத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அது மாரி மறுநாள் காலையில வந்து பார்த்தா, அதுல சிகப்பு பூ பூத்திருக்கும். அப்போ விஞ்ஞானமா இருக்கிறதே இறைவன் தான். தனியா ஒரு விஞ்ஞானம்னு இல்ல. அப்ப இந்த தூய அறிவுங்கிறது எல்லாம் வல்ல சக்தி அப்படின்னு. அப்ப ஈஸ்வரத்துவம்ங்கிறது அவன் எல்லாம் வல்ல நிலை தான். அந்த பரிபூரண நிலைங்கிறது அதுக்கு தான் அர்த்தம் அதுதான். அப்போ நம்ம விசேஷ ஞானியாக இருக்கிறது அப்படின்னா, அந்த தூய நிலை, பரிபூரண நிலை நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினா இருக்குது. அப்ப அந்த பரிசுத்த தன்மையால நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். உங்க சந்நிதியின் மாத்திரத்துல இருந்தாலே மற்றவங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகும். அப்ப தூய தன்மையோட அவங்க இருந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு பார்வையோ, இல்ல அவங்க உள்ளத்துல ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு நன்மதிப்பு ஏற்பட்டாலோ, இல்ல உங்களோட நல்ல ஒரு கருணையோட, அன்போட பார்க்கிற ஒரு பார்வை கிடைச்சா கூட, அது கூட உயர்ந்த நிலைய உண்டாகும். அப்படிங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் அனுபவத்துல பார்க்கும்போது தான் அப்படி தெரியுது. ஜனங்களும் அறிஞ்சோ, அறியாமலோ அந்த மாரி ஒரு தூய தன்மை இருக்கிறத மறைமுகமா உணர்ந்திருக்கிறாங்க. அதனால தான் ஆன்மீகம்னா கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் பக்தி, சிரத்தை அதெல்லாம் கொஞ்சம் எடுக்கத்தான் செய்றாங்க. ஆனா அவங்களுக்கு அறியாமை இருக்கிறதுனால சரியா எப்படி போகணுங்கிறது தெரியறதில்ல. அதனால அந்த குழப்பம் கொஞ்சம் இருக்கிறதுனால தான் அந்த மகான்கள் சில யுக்திகளையும் வழிமுறைகளை கையாண்டு வழிமுறைப்படுத்துறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனாலும் சில முடியிறத தன்மை தான் கொஞ்சம் அதிகபட்சமா இருக்குது. அதனால ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அத செய்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இப்ப நமக்கு இந்த திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா, இந்த 8 விதமான லிங்கங்கள் திசையெல்லாம் அடிப்படையா வச்சு சொல்லியிருப்பாங்க. குபேர லிங்கம், நிருதி லிங்கம், வாயு லிங்கம் அப்படின்னு நெறைய சொல்லி வச்சிருப்பாங்க. திருவண்ணாமலையை நினைக்க முக்தி அப்படின்னா. அப்ப அண்ணா அப்படின்னா மேலேன்னு அர்த்தம். அப்ப மேலே நினைப்பதனால முக்தி உண்டாகிறது அப்படின்னு. அப்புறம் காசியில இறந்தால் முக்தி அப்படின்னு சொல்லப்படுது. காசியில இறந்தான்னா புருவ மத்தியில போய் சேர்றதுனால முக்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாரி திருவாரூரில் பிறக்க அப்படின்னா, அந்த ஆரூர் இருந்த பிரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பூமி தத்துவமாகவும் அழைக்கப்படுகிறது. அப்ப அந்த கமலாலய குளம் அப்படின்னு தீர்த்தம்னா அங்க ஒண்ணு இருக்குது அங்க. என்ன? அப்ப திருவாரூர்ல பிறந்தா எப்படின்னா, ஆரூர்னா இறைவனுடைய இடம்னு அர்த்தம். திரு ஆரூர் அப்படின்னு அர்த்தம். அப்ப இறைவனுடைய இடத்துல நம்ம பிறக்கிறது அப்படின்னு மாற்றி பிறக்க வழி எனக்கு கெட்டுதில்லைன்னு சித்திர பாடல் அப்படி சொல்லக்கூடியது. காஞ்சி என்றால் நகரம். அப்போ காஞ்சியில வசித்தால் முக்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது என்ன காஞ்சியில எப்படி பூமி தத்துவம் தான் அது எப்படி வசிக்கிறதுனா தங்கம் பியூரிஃபை ஆகுது. அந்த மாதிரி தூய தன்மை அங்க ஏகாம்பர அதாவது ஏகாம்பர இது அதாவது ஏகபாதத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சன்னதி இருக்குது. அப்போ அத அந்த ஏக நிலைமையில ஒருமுகப்பட்ட தன்மையில பியூரிஃபை உண்டாகுது. அப்போ கோல்டு ஆகுது. அதனாலதான் காஞ்சினா தங்கம், காஞ்சனம்னா தங்கம். அந்த அடிப்படையில தூய தன்மை உண்டானா வந்து நம்ம இறைநிலைய எய்தப்பெறுவோம், மோட்சம் அடையப்படுவோம் அப்படிங்கிறது அங்கேயும் அதோட தாத்பரியமா இருக்கு. வந்து நடராஜரையும் பார்க்குற மாரி ஒரு அமைப்பு இருக்கும். அப்புறம் அப்படின்னா எல்லா விதமான இதையும் ஒன்று சேர்த்து அந்த பிராணனோட தூய தன்மையை அப்போ சுழுமன அடியில அதை பார்க்கும்போது அந்த பரிபூர்ண நிலைமை வியாக்கிரபாதர்னு சொல்லுவாங்க. அப்புறம்
பதஞ்சலி கொஞ்சம் அங்க சமாதியா இருக்கிறார். இங்க வியாக்கிரபாதர் புலிக்கால் முனிவரும்பாங்க. இந்த புலிக்காய்ச்சல் பாயறது கண்ணுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அப்புறம் இவரு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் பதஞ்சலி சொல்லுவாங்க. இங்க திருமூலர் வந்து சிதம்பரத்துல அதே மாதிரி சமாதியா இருக்கிறாரு. சரிங்களா? அங்க சீதாதேவி பிரதிஷ்டை பண்ண உப்புனால செய்த லிங்கமோ ஏதோ இருக்குது அப்படிம்பாங்க. அது கூட இன்னும் அந்த குறிப்பிட்ட நேரத்துல தண்ணியே ஊத்தினாலும் கரையறது இல்லை அப்படிம்பாங்க. அப்படி எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் இருக்குது. அப்படி வந்து சிதம்பரத்தை காண சித்தி முத்தியாமன்னு நம்ம துரியமலை மேலொழுது ஒரு சோதி வள நாடு அந்த ஞான ஆகாசத்தை தரிசனம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது. கோயில் என்றால் சிதம்பரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு காரணம் அதுதான். இப்படி வந்து எல்லாமே ஞான நுட்பத்துக்காக, ஞான நோக்கத்துக்காக எல்லாம் செய்யப்பட்டிருக்குது. இன்னைக்கு வந்து இந்த நுட்பங்களையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. சரி, அதனால இன்னைக்கு தசாவதாரத்து விஷ்ணு அவதாரத்துல ஏன்னா எல்லாமே மனசுதான். அந்த மனசை பரிபூர்ண நிலையில வச்சு பரிபூர்ண நிலைக்கு நம்ம கொண்டு செலுத்தணும். அதோட தத்துவங்களை எல்லாம் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கணும். நுட்பமா நுணுகி ஆராய்ச்சி பண்ண தெரியணும். நுணுக்கரிய நுண்ணுணர்வா இருந்தா தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஊன்றி நின்று கவனிக்க வேண்டும். அந்த தூய தன்மை தான் நம்மளை மேலான நிலைமைக்கு கொண்டு போகும். கொஞ்சம் நேரம் கொடுத்துதான் ஆகணும். உலகியலுக்கே நேரம் கொடுத்தா பத்தாது. கொஞ்சம் ஆன்மீகத்துக்கு அதிகபட்ச நேரமா ஒதுக்கணும். ஆத்மீகம்னா என்னன்னு சித்தவேதம் சொல்லுது அப்படின்னா தன்னுடைய ஜீவனை நன்றாக காப்பதற்காக படிப்பதுதான் ஆத்மீகம்னு சொல்லப்படுது. சரிங்களா? அதனால அந்த ஆளுமையுள்ள இறைவனுடைய தன்மையை நாம நம்மள உணர்ந்து நம்முடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்தி நாமும் நம்முடன் இணைந்தவரும் வாழ்ந்து கொண்டு இருப்பவரும் அத்தனை பேரும் நலமுற வேண்டி நாம பிரார்த்தனை செய்து இந்த மேலாண் நிலையை பெறுவதற்காக சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய அருள் என்றென்றும் இருக்கிறது என்று கருதி இந்த உரையை இந்த அளவிலே தசாவதாரத்தை சம்பூர்ணமாக முடிவு செய்து பூர்ணம் செய்கிறேன். இத்துடன் நிறைவு செய்கிறேன். வேறு யாராவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நல்ல விதமா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவ முனியத்துல ஆத்ம நமஸ்காரம். நன்றிங்க. ஆத்ம நமஸ்காரம். நல்ல ஒரு விளக்கமாக தான் இருந்தது. அது போக எக்ஸ்ட்ராவா நிறைய விளக்கங்கள் வந்து இன்னைக்கு கிடைச்சது. ஸோ அதெல்லாமே ரொம்ப எங்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமா தான் இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்போ நாளையில இருந்து நம்ம அறுபடை வீடுகள் பத்தின விளக்கங்கள் கொடுக்கலாமாங்கய்யா? செய்யலாம். ஓகேங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டுக்கான அந்த ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். முருகனுடைய கதை இருக்கும். அந்த கதைக்கும் நம்மளுடைய ஆன்மீக அனுபவத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். ஸோ அதை இணைஞ்சு எங்களுக்கு இது போலவே நீங்க அந்த தத்துவ விளக்கங்களை கொடுக்கணும்னு நான் இங்க சத்சங்கம் சார்பில் நான் கேட்டுக்கிறேங்க. நன்றிங்க. ஆத்ம நமஸ்காரங்க ஐயா. வேற யாராவது ஏதாவது விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதா இருந்தா பகிர்ந்துக்கலாங்க. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. இப்போ இந்த அருட்படை வீடுகள் சொன்னீங்களே, அதுல அந்த முருகன் இதெல்லாம் சொல்லுவீங்க. ஆமா. அப்போ நம்ம இந்த அருட்படை வீடுகள்லாம் நம்ம எல்லாம் போனா கூட தவறுன்னு இல்லையோ? எப்படி அருட்படை வீடுக்கு வித்தியார்த்தி எல்லாம் போல தவறுன்னு இல்லையான்ற? போலாமா? எங்க போனா அருட்படை வீடுகள் அருட்படை வீடு ஒரு கோயில், அந்த கோயில்களுக்கு போலாமா வித்தியார்த்திகள்னு கேக்குறாங்க. ஆமா. இப்ப பழனி, திருத்தணி தத்துவ தரிசனம் செய்வதற்காக நீங்க எங்க வேணாலும் போலாம். போலாம். கோயிலுக்கு கருத்துக்களையும் போலாம். சாதாரணமா சாமி வழிபாடு செய்யத்தான் வேண்டாங்கிறாரு. ஏன்னா வழிபாடுதல் நமக்கு உள்ள இருக்குது, வெளியில இல்ல வழிபாடுதல். அதனால நீங்க தரிசனம் செய்து தத்துவங்களையும் அங்க இருக்கிற அந்த அடிப்படை உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஞான உண்மைகள் ஏதோ ஒரு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும், தத்துவங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். அதை புரிஞ்சுக்கிற ஆற்றல் இருக்கும்போது நீங்க மஸ்தக ஞான படிப்பு மூலயமா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க போய் சில விஷயங்களை எல்லாத்திலிருந்தும் ஞானம் வந்தா எல்லாத்திலிருந்து ஞானமா கத்துக்க முடியும்ங்கிற அடிப்படையில நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சாமி கூட கொசு வேதாந்தி, யானை வேதாந்தின்னு ஒரு கருத்து சொல்லும் போது கூட எனக்கு மனசுல வேற மாதிரி பட்டது. எப்படின்னு பாருங்க, இந்த வித்யா அகங்காரத்தை வைத்திருக்கிறோம், வித்யா மாயை வைத்திருக்கிறேன்னு ஆதிசங்கர் சொல்லியிருக்காரு. நம்ம அந்த வழியில வந்தவர் தான். நம்ம அதையும் அவரும் தெளிவா சொல்றாரு பாருங்க. யானை வேதாந்தினா எல்லாருக்கும் வித்யா அகங்காரம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சாமி கொசு வேதாந்தினா நம்ம வந்து வித்யா மாயையை கொஞ்சம் அகங்காரத்துலதான் இந்த கருத்தை நம்ம சொல்றோங்கிறதுக்காக மறைமுகமா அப்படி சொல்லியிருக்கிறாரு.
அது கூட ம், ஞானத்தோட தான் பாருங்க. இப்படி வந்து ம், நம்ம ம், எங்க இருந்து ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதா இருந்தா ஆறுபடை வீடு என்ன, குருவாயூர் என்ன, ம். காசி என்ன, எல்லா பக்கமும் போய் அந்த பேர் உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம் இருந்தா எங்க இருந்தும் அந்த புத்தகங்கள்ல இருந்தோ படம் பாடம்னு எல்லா பக்கம் வந்து தெரிஞ்சுக்கலாம். சுவாமி விவேகானந்தர் வந்து சொல்றாரு 7 வயதுல ஒரு பையன் வந்து கோயில போய் படம் பாடம்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆனா 70 வயசு கிழவன் ஆனதுக்கு அப்புறம் நீ போய் என்ன தெரிஞ்சுக்க போற? இனிமே நீ என்ன சாதிக்க போறன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த மாரி ம். ஞானத்துக்காக நீங்க பயணம் பண்றத பத்தி ஒரு தவறும் கிடையாது. புரிந்து கொள்வதற்காக எங்க வேணாலும் போகலாம். சரிதானுங்களா? நான் ஓரளவுக்கு இப்போ விளங்கிருக்கும். ரீசெண்டா மன்னூர் ஆசிரம் போயிருந்தோம். சரி. அப்போ எங்க நிலையத்துல ஒரு 30 பேர் பக்கத்துல போனோம். எல்லாரும் இந்த பத்மநாப கோயிலுக்கு போனாங்க. எல்லாருமே போனோம். ஆ. போயிட்டு வந்தோம். பட் அங்க போயிட்டு வந்து எனக்கு ஒண்ணும் தெரியல. என்ன தெரியுங்க? என்ன ஒண்ணுமே இல்லையா அங்க? என்ன தெரியுது அங்க? அது வந்து நம்ம ம், ஜிபி அவர்கள் வந்து ஒரு தடவ வந்து இப்ப இருக்கிறவர் தான் முன்னால நான் ம், ஒரு சிவதாஸ் மேனன் நெனைக்கிறேன். என்னோட ம், ஞாபகம் சரியா இருக்கு. அவர் ம், வந்து ம், சென்றிருந்த சித்த வித்தியார்த்திகள்லாம் அங்க இருக்கிற ஆசிரமத்துல அந்த இந்த இது கமண்டலம், அந்த தண்டம் இத ம். பத்தியெல்லாம் காமிச்சவரு அப்படியே திருவனந்தபுரம் ஆசிரமத்துக்கும் திருவனந்தபுரம் கோவிலுக்கும் பத்மநாப சாமி கோவிலுக்கும் கூட்டிட்டு போயிருக்கிறாரு. ஆ, கூட்டிட்டு அந்த 4 வாசல் இருக்குது இல்லைங்களா? மனம், ஆமா. சித்தம், புத்தி. ஆ, ஆ இந்த 4 வாசல் வழியாவும் அந்த பத்மநாபன தரிசனம் பண்ண முடியுங்கிற தத்துவத்த சொல்லியிருக்கிறாரு. ஆ, ஆ. அதுக்கப்புறம் அவரு. அந்த ம். விரல அவர் கைய பாருங்க எங்க இருக்குது பாருங்கன்னு இருக்கிறாரு. ஆ, அங்க கீழ ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்து மேல அவர் விரல கை நீட்டிட்டு இருக்கிறாரு. ஆமா. கரெக்ட்டு. அதத்தான் அவர் கரெக்ட்டா சுட்டி காமிச்சிருக்கிறாரு. ம், அப்போ ம், வழிபாடு பண்ண வேண்டியது இதுதான் அப்படின்னு. புரியுதுங்களா? அப்ப அந்த ம், ஜீவன் தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம் மனம் வந்து அடையாளப்பட்டு மனது அங்க போய் சேரணும். மனதோட கை அங்க நீட்டுறாரு இல்லையா? ம், ம். அது படம் மனம். படமா ம், சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ம், அந்த மாரி புரிஞ்சுக்கலாம். அதே மாரி மன்னோத்தர ஆசிரமம் மட்டும் தான் இதுவரைக்கும் நான் மத்த 4 ஆசிரமம் போயிருக்கிறேன். ம், ஜெபமடம் ம். இந்த மன்னோர்க்கிற ம். ஆசிரமம் தான் என்னமோ இன்னும் போறதுக்கு வாய்ப்பு வராம இருக்குது. அது ரொம்ப பூமி அருமையான ஆசிரம் ஐயா. அங்க சித்திரகுப்தருடைய தவம் செஞ்ச இடமோ அல்லது சமாதி மாரி இருக்கிற ஆமா, இடமோ ஆமா, ஆமா. ஆமா இருக்குன்றாங்க. அது புனிதமா கூட பாதுகாக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ம், சரிங்களா? அப்புறம் அப்படி சில விஷயங்கள்லாம் இருக்கு. இப்படி நம்ம ஞானமா தெரிஞ்சுக்கிறதா இருந்தா, அது புரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ள கைடோ இல்ல தெரிஞ்சுட்டோ, அது சம்பந்தமான நூல்கள பார்த்துட்டோ கூட நம்ம தெரிஞ்சுட்டு கூட போகலாம். ம், அந்த ம், மாரி ம். நெட்ல தான் இன்னைக்கு எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு. Google சர்ச் பண்ணாலே எல்லாம் வந்துருது. ஆ, ஒரு அந்த நாலேஜ் புத்தகம் சேக் போல. ம். ஓகே. இந்த மாரி நன்றி ஐயா. விஷயங்கள். இன்னைக்கு கூட நான் வேதம்ங்கிற தலைப்புல வந்து ChatGPT வந்து எக்கச்சக்கமா எடுத்து, அது ம், ம், ஆதிசங்கரர், நாகார்ஜுனர் அதிகபட்சமா அந்த கடைசி ஃபைனல் ஸ்டேஜ கூட சொல்ற மாரி ம், ம். ரைட். అయ్యా ఆత్మ నమస్కారం జగదీశన్ అయ్యా అయ్యా கூட நானு சொல்லியிருக்கிறேன். அத பார்த்தா எல்லா சித்தவிதியார்களுக்குமே இந்த வேதாந்த விசாரணையோட உச்சபட்சம் கிடைக்கும். பிடிஎஃப் ஆகி நான் ரமேஷ் ஐயா மத்த எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். இந்த திருப்பத்தூர்ல இருந்து ஒருத்தர் இருக்கார் நண்பர். அவரு மேகநாதன் நினைக்கிறேன். அவருக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். ஆனா எப்படி இவ்வளவு சூட்சமா அறிவு நுட்பம் இருக்குதுன்னு எனக்கே நல்லா இருந்தது. அது சிரமப்பட்டு சேர்த்து நான் எப்படியோ அது பண்ணி எடுத்திருக்கிறேன். ரொம்ப அருமையா அமைஞ்சதா தான் நினைக்கிறேன். அதுவும் சாமியோட அனுசரிச்சதுனால தான் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது நம்மளால முடிஞ்ச நல்ல காரியத்த செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது சரிங்களா? அந்த அடிப்படையில் தான் ஆறுபடை வீட பத்தியும் நம்ம அந்த மாதிரி இருந்தா அது நம்ம செய்யலாம். ஐயா ஜெகதீசன் அந்த ஐயா. மாதிரி விசாரணையில நம்ம சொல்லுங்க. ஆ, ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்குது கேக்குது ஓகேங்க. அந்த பிடிஎஃப் நான் வந்து சத்சங்கம் குரூப்ல கேக்குது நான் நீங்க அந்த பிடிஎஃப் சத்சங்கம் குரூப்ல நான் போஸ்ட் பண்ணிட்டேங்க. அப்படியா? ஆமா சந்தோஷம் பண்ணிட்டேன். சந்தோஷம். இப்போ சண்முக சுந்தரம் ஐயா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்ககிட்ட பேசினாரு, நீங்க கவனிக்கல. சண்முக சுந்தரம் ஐயா. அப்படியா? ஐயா பத்மநாபம் சாமி தான் வந்து கையை நீட்டுறாருங்களா ஐயா? ஆமா, சிவலிங்கத்தை நோக்கி. சிவலிங்கம் கீழே இருக்குது. ஆஹா. இல்ல, பக்கத்துல அது மேல நீட்டுறாரு. ஓ அப்படிங்களா? தான் நாங்க அவரு 2 தடவை போயிருக்கோம் சார் அங்க. சகஜமா பக்தி எல்லாம் ஒத்துக்கிட்டவரு. அவர் சொன்னார் நான்
கேட்டேன். இந்த மாதிரி பக்தி பழனி எல்லாம் அப்படி இருக்குதுயே, எப்படி அங்கேயும் வைப்ரேஷன்லாம் தெரியத்தான் செய்யுது அப்படின்னேன். அதெல்லாம் சரிங்க. உண்மைதான். அவங்க வழியில அவங்க போறாங்க. அந்த ஜீவன் கரையேறதுக்கு அது ஒரு சில பாதையை தேர்ந்தெடுத்திருக்குது. அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னாரு. அப்பதான் நான் கேட்டேன். ஆமா இப்படியெல்லாம் கூட வந்தவங்களுக்கு விசிட்டர்ஸ்க்கு சுத்தி காட்டியிருக்காரு வித்தியார்த்திகளுக்கு. சில உண்மைகள் அவர் அந்த காலத்து ஆளு அப்படிங்கிறனால சில உண்மைகள்லாம் காமிச்சு தந்திருக்கிறாரு அப்படின்னாங்க. சரி அதான் சரி தத்துவம் சில விஷயங்கள். ஐயா சார். ஏர்லி மார்னிங் வந்து சார் கோயில்ல ஆ, ஆ. இந்த ராஜ பரம்பரை இருக்காங்க இல்லைங்களா, ஆமா. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து பூஜை பண்ணிட்டு போறாங்க சார். அதை நாங்க ஆ, பார்த்தோம். அது அதான் ரொம்ப அதான் வருஷத்துக்கு முன்னாடி. அதான் அதான். அதாவது அவ்வளவு நேரம் அந்த கர்ப்ப கிரகத்தோடைய வந்து மூடி வச்சிருந்ததுனால அந்த சுத்தம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இப்போ நீங்க போகாத ஒரு அறை வந்து சுத்தமான அறை புழங்கற அறை தான். ஆனா ரொம்ப நேரம் அறையில யாரும் போலன்னா அங்க கொஞ்சம் தூய சத்து பிராணன் இருக்கும். அதிக ஆட்கள் இல்லாத இடங்கள்ல நீங்க போய் வசிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிராணன் கிடைக்கும். இப்ப நானே ஒரு மாதிரி ஏரியால தான் வசிச்சிட்டு இருக்கிறேன். அந்த பிராணன் வித்தியாசத்தை வந்து நான் உணர்றேன். நகரத்துல இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் சிரமப்பட்டு கூட நான் 12 கிலோமீட்டர் சிரமப்பட்டு தான் இங்க வர்றேன். ஆனாலும் அந்த பிராணனுக்காக தான் வர்றேன். இருக்கிறது அந்த பிராணனோட சேர்ந்து இருந்தா நல்லதுன்னு. இப்ப காடுகள் மலைக்கெல்லாம் போய் ஹில் ஸ்டேஷன் லிவிங் கூட மரங்களே மருத்துவருக்குன்னு அதெல்லாம் சரி பண்றாங்க. அது மாதிரிதான் அந்த ஒரு அடிப்படையில் தான் நானே இருக்கிறேன். ஆமாங்க, மரங்களை கட்டி பிடிச்சி ஹீல் பண்றாங்க. சில பேர் வந்து வெண்ணி குளிக்கிறத விட பச்சை தண்ணி குளிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது டேங்க் தண்ணி இல்லாம இருந்தா நல்லது, இயற்கை தண்ணியா இருந்தா நல்லது. அப்புறம் இந்த குறிப்பிட்ட எல்லாம் குளிக்கிறது நல்லது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப பிராணன் இருக்கிற சாத்வீக நேரத்துல குளிச்சா ஒரு வரம் கிடைக்கும். ரிஷி முனிவர்கள் காலையில குளிச்சா வரம் தர்றாங்க, மத்தியானம் குடிச்சா அசுரர்கள் வரம் தர்றாங்க, சரிங்களா? வரம் தர்றாங்க, சாயந்தரம் குடிச்சா ரிஷி முனிவர்கள் வரம் தர்றாங்கன்னு இருக்குது. இப்ப இதுக்கெல்லாம் சின்ன நுட்பம் இருக்குது பாருங்க. காலையில வரம் தரான்னா பிராண சக்தி நல்லா கிடைக்குதுங்க சாத்வீக வேலையில. தண்ணியை குடிச்சாச்சுன்னா நமக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் நல்லா கிடைக்குதுங்க. நேரத்துல ராட்சசரம் அறக்கிற வரம் தர்றாங்க அப்படின்னா அந்த தண்ணியில பிராண சக்தி இல்லைங்க. அதனால நமக்கு தண்ணி உருவாகுது. அதனால அது சொல்றாங்க. அதே மாதிரி சாயந்தர நேரம் குளிக்கிறது அப்படின்னா அந்த பிராணன் கம்மியா தான் இருக்குது. ஆனா நீங்க சாயந்தரம் குளிச்சுட்டு படுக்கிறதுனால உடம்பு நாடிகள்லாம் அந்த தோல்ல சுத்தம் பண்ணப்படுது, ஓட்டையெல்லாம் சுத்தம் பண்ணப்படுது. அப்ப நீங்க ராத்திரி நல்லா சுவாசிக்கிறீங்க. அப்ப உங்க தவம் சுத்தம் நடக்கிறதுக்கு அந்த சுத்தம் பண்ணப்பட்டது பயன்படுத்துது. அதனாலதான் ரிஷி முனிவர்கள் சாயந்தரம் குளிச்சா வரம் தராங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஓ சரி சரி சரிங்க. மணிக்கு தமோ குணம் வரலாங்கிறதுனால சனி நீராடு அப்படின்னு. அப்புறம் கருப்பா இருக்கிற தண்ணி, அதாவது கொதிக்க வச்ச தண்ணி அன்னைக்கு குளிச்சா கொஞ்சம் தமோ குணம் போய் மேலுகால் வலி போய் சுறுசுறுப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க. சம்பந்தம் வள்ளலார் சொல்ற தண்ணீரை. சரி, அப்புறம் வந்து இன்னும் கூட வேப்பந்தலைய போட்டு நம்ம நொச்சி தலைய போட்டு வெண்ணி வச்சு குளிச்சோம்னா மேல் வலி போகுங்கிறாங்க. விராலி கட்டு எல்லாம் ரத்த கட்டு அதெல்லாம் கூட எடுக்குங்கிறாங்க. இப்படி எத்தனையோ வகையில ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிறாருங்க. வேப்ப மரம் வச்சுதான் எரிப்பாருங்க. ஒரு மரத்து வேப்ப மரத்து விறகு வச்சு வெண்ணி வச்சு செம்பு பானையில வெண்ணி வைப்பாருங்க. அதுல தான் குளிக்கிறாரு. அவரு கிட்டத்தட்ட 100 வயசு ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 99 100 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு ஜீவிதம் இருக்காரு. அதுல ஒரு ரகசியத்தை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாருங்க. இப்ப நம்ம டீ போட்டு குடிக்கிறதுக்கும் காபி போட்டு குடிக்கிறதுக்கும் பால் காய்ச்சறதுக்கும் சோறு வேக வைக்கிறதுக்கு இந்த கேஸ் ஸ்டவ்ல வேக வைக்கிறதுக்குள்ள நெருப்பு வித்தியாசம் இருக்குதுங்க. கண்டிப்பாங்க. விஷயங்களை நுட்பமா நம்ம கூர்ந்து கவனிச்சு தான் எல்லாம் இருக்கு. சரியான புரிதல் உண்டாகும். அதுலதான் நமக்கு மேன்மை உண்டாகும். சித்த வித்தியார்த்திகள் ஒவ்வொருத்தருக்கும் சரியான கவனிப்பு உண்டாகணும். அதுல விழிப்புணர்ச்சி அடையணும். அப்ப உணர்தல் சரியா இருந்துரும். அப்புறம் புரிதல் வந்துரும். அதுதான் நமக்கு தேவை. ஆமாங்க, கரெக்ட்டுங்க. கேள்வி கேட்டீங்க, ரொம்ப விரிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ரொம்ப நன்றிங்க சார். ஐயா அந்த பத்மநாபன் இமேஜ் கூட நம்ம சத்சங்கம் குரூப்ல நான் போஸ்ட் பண்ணிட்டேங்க. பத்மநாபன் டெம்பிள்ல இருக்கிற அந்த சாமி இமேஜ் அது கூட நான் இப்போ சத்சங்கம் குரூப்ல போஸ்ட் பண்ணிருக்கிறேன். அது நீங்க பாத்துக்கலாங்க. அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம்.
அதனால நிறைய இந்த மாதிரி ஞான நுட்பங்களை வந்து எப்படியாவது ஏதோ ஒரு வகையில, ஏன்னா நம்ம அசிரத்தையாவும் கவனக்குறைவாகவும் இருக்கிறது மகான்களுக்கு தெரியுது. அதனால ஏதோ ஒரு வகையில நமக்கு அந்த ஞானத்தை தெரிவிச்சிடணும் அப்படிங்கறதுல மகான்கள் யுக்திகளை கையாண்டிருக்கிறாங்க நிறைய. அதான் சாமியும் சொல்றாரு, யுக்திகளை அனுசரிச்சு செய்திருக்காங்க. அதனால நாளும் மற்ற மகான்களையும் வணங்குவோன்னு தான் சொல்றாரு. அந்த அடிப்படையில் தான் நம்ம இருக்கு. நம்ம பக்தி விசுவாசமா தான் இருக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான். நியாயம், மரியாதை, சாது சம்ரட்சணம், சத்தியம், தர்மம்லாம் நிலைநாட்டம் தான் சாமி நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப நல்லா அப்படித்தான் நம்மளும் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்க. அப்போ வேற யாராவது ஏதாவது கேட்கறதுனா கேட்கலாங்களா, இல்ல நிறைவு பண்ணிடலாங்களா? ஆர்ஜி சேகர் ஐயா. நிறைய பண்ணிடலாம் ஐயா. ஓகேங்க. சரிங்க ஜெகதீசன் ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரங்க. ஐயா. இப்போ நாம நிறைவு பண்றதுக்கு முன்னாடி நாம கொடுத்திருக்கக்கூடிய சத்திய வாசகத்தை நம்ம நினைவுல எப்பவுமே வச்சிருக்கணும். அதை மறக்காம தொடர்ந்து மேலும் கீழும் அபியாசம் செஞ்சு நம்ம ஜீவனை காப்பாத்துறதுக்கு தேவையான அந்த மேல்கதியை வருவிக்கிறதுக்கு எந்த வேலை செய்யும் போதும் அந்த கதி அபியாசத்தை செஞ்சு அந்த சுவாசத்தை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியிலே நம்ம எல்லாரும் இருக்கணும். நேரம் கிடைக்கும் போது ஓய்வு நேரங்கள்லேயோ ஓய்வு நாட்கள்லேயோ நிஷ்டை அனுபவப்படுறதுக்காக வேண்டி நம்ம நேரங்களை கொஞ்சம் ஒதுக்கி ஜபம் பண்ண வேண்டிய ஒரு அவசியமும் இருக்குது. அதனால இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தபடி ஜீவனை காப்பாற்றுவது தான் நம்மளுடைய முக்கியமான கடமையாக இருக்குது. ஸோ அதுக்கு நாம் எப்பவுமே பாடுபடுகிறவர்களாக இருந்தால்தான் நமக்கு அந்த மோட்சம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குங்கிறத நம்ம எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சியை நம்ம தொடர்ந்து செய்யணுங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. நாளைக்கு சித்த வேதம் நூலினுடைய ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாகத்தில் நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.